విజయన్ నేతృత్వంలోని టీవీకే పార్టీపై ఏఎంఎంకే అధినేత టీటీవీ దినకరన్ విరుచుకుపడ్డారు. టీవీకే విడుదల చేసిన లేఖ తమ పార్టీది కాదని, అది పూర్తిగా ఫోర్జరీ అని ఆయన సంచలన ఆరోపణ చేశారు. ఏఎంఎంకే పార్టీ పేరుతో ఉన్న లేఖను టీవీకే వర్గాలు ఫోర్జరీ చేశాయని దినకరన్ మండిపడ్డారు. మా ఒరిజినల్ లేఖకు వారు చూపిస్తున్న లేఖకు చాలా తేడాలు ఉన్నాయని ఆయన స్పష్టం చేశారు. టీవీకే విడుదల చేసిన వీడియో ఒరిజినల్ కాదని అనుమానంగా ఉందని, అసలు ఆ వీడియో మొత్తం ఎందుకు విడుదల చేయడం లేదని ఆయన ప్రశ్నించారు. కామరాజ్ పేరుతో ఒక ఫేక్ లెటర్ను గవర్నర్కు సమర్పించారని, ఇది అత్యంత తీవ్రకరమైన విషాదకరమని దినకరన్ పేర్కొన్నారు. ఈ ఫోర్జరీ వ్యవహారం వెనుక ఉన్న అసలు నిజాలు బయటకు రావాలని, దీనిపై తక్షణమే సమగ్ర దర్యాప్తు జరపాలని ఏఎంకే అధినేత డిమాండ్ చేశారు. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக தன் சுயநினைவுடன் மகிழ்ச்சியுடன் எழுதிய கடிதத்தின் வீடியோ காட்சிகள் தான் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் அவர்கள் ஒப்புதலுடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர் கடிதத்தை எழுதவில்லை என்ற தகவல் பரவி வருவது உண்மைக்கு புறம்பானது, மாறானது என்பதை அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவை அனைத்தையும் மறைத்துவிட்டு டிடிவி தினகரன் அவர்கள் தவறான தகவல்களை தெரிவித்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை யாருடனும் பேரம் பேச வேண்டிய தேவையில்லை என்பதை பொதுமக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன திமிரு பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. ஒரு அப்படியே அது ஒரிஜினல் வீடியோவில் இருந்தால் அதை வெளியிட வேண்டியதானே. அந்த லெட்டர் இப்போ திரு காமராஜ் அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த ஒரிஜினல் கடிதம் எங்கே? கவர்னர்கிட்ட கேட்டப்போ எதுக்கு ஓடி போயிட்டீங்க? அதாவது திரு விஜயன் கம்பெனி அங்கே போய் கொடுத்ததில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 6வது அனெக்ஷர் ஒன் எம்எல்ஏ ரெஃபரன்ஸ் அனெக்ஷர் ஜீன் வந்ததோ நான் அதை டிவியில் பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. ஏன்னா அப்போ தான் என்னோடய உதவியாளர் போய் ஈவினிங் அவர்கிட்ட நான் இன்னொரு கடிதம் வாங்கியிருந்தவங்களுக்கு கவர்னர்கிட்ட காமிச்சேன் அந்த கடிதத்தை. அதுதான் நான் இந்த பக்கம் பொதுச் செயலாளர் நானும், இந்த பக்கம் எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டு திரு யூபிஎஸ் அவர்கள் அவங்க உரிமை கோருகின்ற வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்தில் அதுக்கு உதவிகரமாக இருக்குமே என்பதற்காக அந்த லெட்டரை போய் நான் வாங்கிட்டு சொன்னேன். நான் அந்த லெட்டர் எடுத்து தான் கவர்னர்கிட்ட போய் கொடுத்தேன். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அந்த கடிதம் கொடுத்துருக்காங்களே ஜெராக்ஸ் காப்பி,